வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அயன் ஃபார்ம் தான் கைஸ். அயன் ஃபார்ம் நம்ம இது வரைக்கும் எந்த வீடியோவில் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோவில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக போட்டுறேன். இதில் இருக்கிறது தான் கைஸ், பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் முக்கியமாக 20 பெட்டு தேவைப்படும் முக்கியமாக, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வில்லேஜர் வந்து ஒரு 20 வில்லேஜர் தேவைப்படும் கைஸ். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஓகே 5x5 பிளாக்ஸுக்கு நம்ம போட்டு இப்போ குழி தோண்ட ஆரம்பிச்சிக்குவோம். டீப் வந்து 10 போய்ட்டுங்க. 10 போயிட்டு பாருங்கள், இப்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? 1 2 இந்த மாதிரி எடுத்துங்க. இந்த மூலையிலே விட்டுட்டணும், அந்த லாஸ்ட் இருக்கிற பிளாக் விட்டுட்டணும். இருங்க, ஃபுல்லாக ஒவ்வொன்றுலேயும் சென்டர்லேருந்து 5 ஓகேவா? இருங்க, நம்ம வந்து பிக்காக்ஸ் மாற்றிக்குவோம். ஓகே, ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். 5 ஓகேவா? இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, நடுவில் ஒரு பிளாக் தெரியும், அது மூலையில் தெரியணும். ஓகேவா? ஓகே மக்களே, எடுத்துக்குவோம். இருங்க, ஓகே மக்களே, இது நம்ம எடுத்துகிற பேருக்கு நம்ம முக்கியமான தேவைப்படுற விஷயம் 20 பெட்டு கைஸ். ஓகேவா? 20 பெட் எடுத்து நம்ம இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். இருங்க, நான் எப்படி சொல்கிறேன். நம்மக்கிட்ட இப்போதைக்கு எத்தனை பெட் இருக்குது பார்த்துக்குவோம். இல்லை, ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கூட வைக்கலாம், இல்லைனா சென்டரில் இருந்து கூட வைக்கலாம். ஓகேவா? எதுனாலும் நான் இந்த மாதிரி க்ரோச் பண்ணி வைக்கிறேன். மறந்துட்டா அப்போதைக்கு அந்த மாதிரி வைக்கக்கூடாது, எப்படின்னா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். சரி, ஓகே, வாங்க. 1 2 இந்த மாதிரி மூளைக்கு நடுவில் ஒரு இது கொடுத்துருங்க. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம இது ஹெல்ப்புக்கு வந்து என் தம்பியை தான் கூப்பிட்ருந்தேன். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க, நீங்கள் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 20 பெட் லைனாக ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அப்படியே லைனாக வச்சுட்டு வந்துடுவோம். லைனாக வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போக வேண்டியது தான். ஓகே, எப்படி வச்சாலும் அப்படி தான் வரும் போல். சரி, ஓகே, வச்சுருவோம். வாங்க, இந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க, தப்பாக வச்சுட்டுனா வராது. ஓகே, வச்சாச்சு. இன்னும் 2 பிளாக் இதுவும் தேவைப்படுது. இருங்க, அவங்ககிட்ட கேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துட்டான். ஓகே, நம்ம வாங்க முடிச்சிடுவோம் இதை. 1 2 ஓகேவா? பார்த்துக்கோங்க, கடைசியில் இது தான் முக்கியம். இங்கே 1 இங்கே 1 சென்டரில் ஒரு பிளாக் விட்டுடணும். ஓகேவா? அந்த சென்டர் பிளாக்லேருந்து 2 பிளாக் மேலே வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? ஐயோ, டார்ச் வைக்க மறந்துட்டாங்க. உள்ளே டார்ச் வச்சுக்கோங்க. 2 பிளாக் தான் மேலே ஏறி வரணும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. தப்பாக மேலே இன்னும் போயிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். சரியா? ஐயோ, தப்பாக வச்சிட்டேன். ஓகே, இதை ஃபில் பண்ணிக்கலாம் கைஸ் நம்ம ஃபுல்லாக. நீங்கள் ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிசியாக இருந்தால் ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம். பிசி இல்லாதனால நம்ம நார்மலே விளையாடிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பிரேக் பண்ணிக்கோம், அப்புறம் இங்கே ஒரு டார்ச் வச்சுருவோம் கைஸ். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ், நம்ம புரிஞ்சிச்சு. அப்புறம் இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு கைஸ். வாங்க, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இங்கே டி ஷேப்பில் போடுங்க கைஸ், கரெக்டாக பிளாக் பார்த்துக்கோங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. இது மாதிரி இந்த ரெண்டுத்துலேயோ வேறு மாதிரி போடணும். இங்கே பாருங்கள், இந்த டி ஷேப்பில் ஆப்போசிட்டில் வந்து வேறு அதே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 6 பிளாக்காக இருக்கணும், இந்த பக்கம் 4 பிளாக்காக இருக்கணும். எதிர்க்க 6, இந்த பக்கம் எதிர்க்க 4 இருக்கணும். ஓகேவா? வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரி, ஓகே, அவன் பிரேக் பண்ணுறான் பாருங்க, ஏன்னா ஆப்போசிட் சைடு 6 பிளாக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கோம். இதுதாங்க இங்கே நம்ம ஃப்ளெச்சிங் டேபிள் வைக்கணும் 20. ஓகேவா? இந்த பக்கம் வந்து அந்த ஆரோ மார்க் இருக்கணும், அது பேர் என்ன, குறிய பேர் என்ன சொல்லுவாங்க தெரில, பட்டு எய்ம் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அங்கே இருக்கணும். அப்புறம் இந்த பவ் அண்ட் ஆரோ வந்து இந்த மாதிரி இருக்கணும், 6 பிளாக்ஸில் இருக்கணும். ஓகேவா? சரி, வாங்க நம்ம இது பிரேக் பண்ணிக்குவோம். தப்பாக போட்டேன் போல். சரி, ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்கள், புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இப்போ இது பார்த்துட்டு அப்படியே நான் எப்படி பண்ணுறோம் நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் கைஸ். இப்போ இது உள்ள வந்து 20 வில்லேஜரை நம்ம கொண்டு வந்து விடணும். நான் 20 வில்லேஜரை கொண்டு வந்து விட்டுட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, அங்கே வில்லேஜரை விட்டு ப்ரீட் பண்ணுறதுக்கு விட்டேன், ஏன்னா நம்மளால் 20 வில்லேஜர் இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ
உள்ளே அவனுங்களே ப்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இட்டுன்னு போய் விட்டுட்டாச்சு. ஐயோ ஏதோ தப்பாயிடுச்சு காய்ஸ். சரி ஓகே, நம்ம ஒரு பிளாக் சுற்றி ஒரு லேயரே நம்ம எடுக்கணும், ஒரே ஒரு பிளாக்கு. ஓகேவா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ எப்படின்னு பாருங்கள் ஒரு நிமிஷம். நான் பண்ணுறது அப்படியே ஃபுல்லாக ஒரு பிளாக்கு 5x5ன்றது 6 மாதிரி மாற்றிக்கணும். நான் அப்போ தான் தண்ணி போடுறது கரெக்டாக வந்து சென்டரில் நிற்கும். ஓகேவா, பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணுறேன்னு. சரி காய்ஸ், இப்போ இந்த ஒரு பிளாக் அப்படியே கீழே இருக்குல்ல, அது அப்படியே எடுத்துருவோம் வாங்க. அப்படியே காய்ஸ் சுற்று கீழே இன்னொரு இது போயிடணும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 20 பேர் ஆகிட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான். இது ஒருத்த மட்டும்தான் பெரியவனாக மாறணும், அதாவது பெரிய வில்லேஜராக மாறணும். அவ்வளோதான். நம்ம பாருங்கள், நான் அப்படியே சுற்றியும் பிளாக்ஸில் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய டர்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்காது, திடீர்னு வெடிஞ்சிடும் கீப்பர் வெஞ்சா. சரி ஓகே, நம்ம இது வாங்க. இப்போ பாருங்கள் 20 வில்லேஜர், இது நம்ம அப்படியே ஃபில் பண்ணிக்கணும் கைஸ். ஏன்னா இப்போ இல்லை, அந்த வில்லேஜர் மாறிட்டு போயிருக்கு. ஏன்னா க்ரீன் கலர் வில்லேஜராக மாறிட்டானா இது ஸ்பான் ஆகாது கோலம். ஸோ ஓகே, அவன் அப்படியே விட்டுருங்க. அவன் பச்சை கலர்லாம் மாறிட்டானா அவனை அடித்து சாவடிச்சிட்டு இன்னொரு வில்லேஜருக்கு ஒரே ஒரு ப்ரெட்டு போடுங்க. இது பாருங்க ஸ்பான் ஆகிட்டான். ஓகேவா, அவ்வளோதாங்க கைஸ், நம்ம அயன் ஃபார்ம் இப்போயே ஒர்க் ஆக முடிச்சிச்சு. ஓகே, நம்ம அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டு வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ பாருங்கள் மக்களே, நான் உள்ளே குடிச்சிட்டு சென்டரில் ஒரு இது போட்டுக்கோங்க, ஒரு பிளாக்ஸ் பிரேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் நம்மளோட சென்டர் பாயிண்ட்டு. ஓகேவா, ஓகே வாங்க நம்ம இப்போது வெளியே பிரேக் பண்ணி போயிடுவோம். இந்த பக்கம் தான் நம்ம ஹோப்பரு ப்ளஸ் செஸ்ட்லாம் வைக்க போகிறோம். ஏன்னா இதில் தான் வந்து கலெக்ட் ஆகும். ஓகேவா கைஸ், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இருங்க நம்ம போய்ட்டு ஹோப்பர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே தான் இருக்குது, செஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு ஸ்லாப் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க கைஸ், ஸ்டோன் ஸ்லாபு. ஏன்னா நமக்கு கிடச்சிரும் இங்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஸ்டோன் ஸ்லாப் மட்டும் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா, சரி வாங்க நம்ம இது நேம் டேகு எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சக்காச்சு. ஒரு பிளாக் ஒன்று எடுத்து வச்சுக்கோம். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கீழே போயிட்டு இந்த படிக்கேட் இல்லையா பாருங்கள், கரெக்டாக பாருங்கள் எங்கே பிரேக் பண்ணுறேன்னு. வெளியே சைடு அதோ இது தெரியணுமா, நடுவில் இருக்குது அந்த ஃப்ளெச்சிங் டேபிள் தெரியணும். அப்புறம் இதையும் பிரேக் பண்ணிக்கோங்க. ஹோப்பர் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு க்ரோச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, க்ரோச் பண்ணிவிட்டு அந்த பிளாக் நான் கிளிக் பண்ண பிளாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த பிரேக் பண்ணல அந்த பிளாக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதோட ஜாயிண்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் அங்கே தான் செஸ்ட்டு வைக்கணும், நீங்கள் வேறு என்ன வச்சிங்கன்னா அது கலெக்ட் ஆகாது. ஓகேவா, நம்ம முக்கியமான விஷயம் அது தானே, ஸோ அதுதான் பண்ணணும். சரி ஓகே கைஸ், வாங்க இப்போ செஸ்ட்டு வச்சுருவோம் நம்ம அந்த இடத்துல பிரேக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது பார்த்துக்கோங்க, நம்ம அங்கே செஸ்ட் அப்புறமா வச்சுக்குவோம். ஓகேவா, நம்ம இதுவரையும் ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம் மேலே. ஓகே, இப்போ பார்த்துங்க, அது பிரேக் பண்ணிட்டேன். 1 கரெக்டாக பாருங்கள், யூ ஷேப்பில் வைக்கணும். 1 2 3. ஓகேவா, நடுவு பிளாக் விட்டுட்டு இந்த மாதிரி க்ரோச் பண்ணி அது மேலே ஒன்று வைங்க. ஓகேவா, இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அப்புறம் ஒரு பிளாக் ஒன்று அது கீழே வச்சுட்டு க்ரோச் பண்ணுங்கள். க்ரோச் பண்ணிவிட்டு இது மேலே கரெக்டாக அது மேலே ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உக்காஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த பிளாக் பிரேக் பண்ணாலும் அது கீழே விழாது. ஓகேவா, நீங்கள் வேறு எதுனா பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா பிளாக் கீழே விழுந்துடும். ஓகேவா, அது அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு போய் அடி வாங்குவானுங்க அதில். இப்போ இருங்க ஒரே நிமிஷம், தண்ணி போட்டு காட்டுறேன். ஒரு பிளாக் வச்சுட்டு இங்கே ஒரு தண்ணி போடணும் கைஸ். கரெக்டாக பாருங்கள், ஒரு பிளாக் மேலே செகண்ட் பிளாக்கில் போடணும். ஃபஸ்ட் பிளாக்லேயே நீங்கள் அதாவது கீழே போட்டிங்கன்னா அவன் கரெக்டாக போக மாட்டான். ஓகேவா, சரி அதே மாதிரி இங்கே வாங்க, இங்கே போட்டுக்குவோம். இங்கே இருக்குது. சரி ஓகே வாங்க போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் அவன், ஐயோ மறந்துட்டேன் கைஸ், நான் ஃபஸ்ட்டு மேலே போயிடுறேன். இருங்க, மேலே போய்ட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஓகே வந்தாச்சு, அங்கே பாருங்கள் கைஸ், இவ்வளோ தான். ஓகே போட்டாச்சு கைஸ். இப்போ அந்த பிளாக் பிரேக் பண்ணிக்கோ, அவ்வளோதான். நம்ம அயன் ஃபார்ம் ரெடி. இப்போ ஐயோ ஸ்லாப் ஒன்று வைக்க மறந்துட்டேன் கைஸ். இருங்க, ஸ்லாப் ஒன்று வச்சுட்டு வந்துடுவோம். இது இங்கே இருக்குது ஸ்லாப். ஓகேவா, அதுக்கு தான் இங்கே தான் வைக்க சொன்னேன், இல்லைங்க பூனை வந்து இருக்கும் வெளியோ. 1 2 முடிஞ்சிச்சு போச்சு கைஸ், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் நமக்கு அயன் கலெக்ட் ஆகுதா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் இங்கே எவ்வளோ கோலம் ஃபார்ம் ஆகிறனோ அவன் அங்கே எரிஞ்சு கீழே அவனுக்கு இது விழும். அயன் எப்போவுமே கோலம் ட்ராப் பண்ணுவான். அது ட்ராப் பண்ணது வந்து ஹோப்பரில் கலெக்ட் ஆகும். அது வந்து
செஸ்ட்டில் கனெக்ட் ஆயிரும் கைஸ். அவ்வளோதான், நம்ம இதுதான் கான்செப்டே. ஓகேவா? இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. லைக் ஒன்று பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. அடுத்த வீடியோ என்ன போடுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக அதை மேக் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய், see you, டாட்டா.